ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்ததாம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது ஒரு அன்னப்பறவையை பார்த்தது. அதோட மனசில் இப்போது நம்ம எவ்வளோ கருப்பாக இருக்கோம், ஆனால் அன்னப்பறவை எவ்வளோ வெள்ளையாக அழகாக இருக்குது, உலகத்திலேயே இதுதான் ரொம்ப ஹாப்பியான பறவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசித்து தான் நினச்சதை அன்னப்பறவைக்கிட்ட சொல்லுது. இதை கேட்ட அன்னப்பறவைக்கிட்ட இருந்து உடனே வந்த பதில், 2 கலர் உள்ள கிளியை பார்க்குற வரைக்கும் நானும் அப்படி தான் நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு கிளி தான் ஹாப்பியான பறவையாக இருக்கும்னு சொல்லுது. உடனே காக்கா கிளியை பார்க்க போச்சு. கிளிக்கிட்டையும் இதையே சொன்னது. உடனே கிளி, நானும் அப்படி தான் நினச்சேன், மயிலை பார்க்குற வரைக்கும் எனக்கு 2 கலர் தான் இருக்குது, ஆனால் மயில் நிறைய கலரோட எவ்வளவு அழகாக இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டு மயிலை தேடி போன காகம் ஒரு ஜூவில் மயில் இருக்கிறதையும் அதை நிறைய பேர் பார்த்து ரசிக்கிறதையும் பார்க்குது. அவங்க எல்லாரும் போனதும் காகம் மயில்கிட்ட போய், நீ ரொம்ப அழகா இருக்க, அதனால தான் இவ்வளோ பேர் உன்னை பார்க்க வராங்க, ஆனால் பாரு என்னை எல்லாம் பார்த்தா மக்கள் துரத்துறாங்க, இந்த உலகத்திலேயே நீ தான் ஹாப்பியான பறவைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுது. அதுக்கு மயில் சொன்னது, நானும் அப்படி தான் நினச்சேன், என் அழகை நினச்சி பெருமைப்பட்டேன், ஆனால் என்னோட அழகால் நான் ஜூவில் மாட்டிக்கிட்டேன், என்னால் ஃப்ரீயாக எங்கேயும் போக முடியலை, நான் பார்த்ததுலேயே கூண்டில் வைக்காத ஒரே இனம் நீங்கள் தான், இந்த ஜூலியே பாரு, உங்கள் பறவை இனம்தான் ஃப்ரீயாக பறந்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் உன்னை மாதிரி காகமாக இருந்திருந்தா ஹாப்பியாக பிடிச்ச இடத்துக்கு போயிருப்பேன்னு சொல்லுது. இதுதான் நம்மளோட பிரச்சனையும். நாம் தேவையில்லாமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்மளை நாமே வருத்திக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்ததை வச்சு ஹாப்பியாக இருக்க மாட்டேங்கிறோம். Until you are happy with who you are, you will never be happy with what you have. Be happy with what you have and be thankful for everything.